ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. யாராவது சாப்பிடுவதற்கு இல்லாமல், ஒரு துணி உடுத்துவதற்கு இல்லாமல் இருந்தால் அவர்களை பார்த்து நல்ல விஷயங்களை, அதாவது அவர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த துணியும் எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் உனக்கு அந்த தகுதிக்கு இல்லை. இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன்னிடம் நீ ஆசைப்பட்டது எதுவும் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு செய்யலாம் என்று ஒரு படி எடுத்து வைத்தால் போல அது கூட உன்னால் செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாய். தங்கமே, நீ நினைப்பது நல்லது. ஒரு மனிதன் ஒருவனுக்கு மனதால் கெட்டது நினைத்தால் கூட அது பாவம்தான். ஒருத்தவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அது புண்ணியம்தான். நீ மனதால் மற்றவனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் தங்கமே, அது இப்பொழுது உன்னால் செய்ய முடியவில்லை. அது உன்னுடைய நல்லதில் தான் போய் சேரும். நீ நல்லதை தான் நினைக்கிறாய், அதனால் நல்லது மட்டும்தான் நடக்கும். எந்த விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்காது. என்னுடைய தங்கமே, பல நபர்கள் மற்றவர்களுக்கு கெட்டதை நினைத்து கொண்டு அவரிடம் பார்க்கும் பொழுது நல்ல முறையில் பேசுகிறார்கள். ஆனால் அவன் கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பார்கள். வெளியில் அவர்கள் நல்ல விதத்தில் நடித்து நல்ல பெயர் வாங்குவார்கள். அதே ஒருவன் எதிரே நிற்பவனுக்கு நல்லதை நினைப்பான். ஆனால் அவன் பேசுவது பிடிக்காமல் அவன் இவன் கெட்டவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான். தங்கமே, நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? நல்லதை மட்டுமே நினைப்பாய். அதனால் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதுவரை உன் வாழ்க்கையில் கர்ம வினைகள் அதன் வேலையை செய்து கொண்டே இருந்தது. இதற்கு பிறகு உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காக நீ செய்த நல்ல புண்ணியங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து மேலும் மேலும் உன்னை வளர வைக்கப் போகிறது. கவலை இல்லாமல் இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாக மட்டும்தான் அமையும். எந்த ஒரு காலமும் உனக்கு எந்த ஒரு தெய்வமும் துரோகம் செய்து விடாது. தெய்வத்தை நம்பிய ஒருவனும் அவன் எந்த ஒரு இடத்திலும் தோற்று போனதாக எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது. நீ நம்பு. உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நீ நம்பு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு செல்வாய். கால போக்கில் அனைத்தும் உனக்கு புரிய வரும். இப்பொழுது நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நினைத்து சோர்ந்து போகாமல் உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுமோ அதை உனக்கு செய்து கொள். நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். நான் என் வாயால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அது நடக்கப் போவதை மட்டும்தான் சொல்வேன். ஆறுதலுக்காகவோ உன்னுடைய மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்காகவோ அல்ல. நான் எது சொன்னாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால்தான் ஆபத்து வரும் பொழுதும் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுதும் சொல்கிறேன். எல்லா விஷயத்திலும் என்ன நடக்கப் போகிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த சாயை நீ நம்பும் பொழுது எக்காலமும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தூரமாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. என்னுடைய ஊர் ஷீரடி என்றாலும் நான் உன் வீட்டில் தான் இருக்கிறேன். கவலையின்றி இரு. உனக்காக நான் இருந்து அனைத்து வேலைகளையும் படிப்படியாக செய்து கொடுக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.